பவித்ரா, மக்களவை இன்று காலை கூடியதுமே டெல்லியில் அந்த நீதிபதி யஸ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் அது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். ஆனால் அதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளிக்கவில்லை. இதையடுத்து பகல் 12 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனை மட்டுமின்றி கர்நாடக மாநிலத்தில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்ட பிரச்சனை தொடர்பாகவும் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களுக்கும் அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்துக் கொண்டிருந்த போது கடுமையான அமளி ஏற்பட்டது. இதனால் மாநிலங்களவையிலும் இன்று கடுமையான அமளி ஏற்பட்டு மாநிலங்களவையும் ஒத்திவைக்கக்கூடிய அளவுக்கு அங்கு தொடர் அமளி நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களின் அமளியால் மாநிலங்களவையும் இப்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினர் முழக்கமிட்டனர். அப்போது அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே அளித்த பதிலின் போது இருதரப்பிலும் கடுமையான வாக்குவாதம், அமளி, கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் மக்களவையும் மாநிலங்களவையும் கூடிய 10 நிமிடங்களிலேயே இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை மாநிலங்களவை இரண்டும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் நீதிபதி வீட்டில் 15 கோடி ரூபாய் அளவுக்கு கட்டுக்கட்டாக பணம் அங்கு இருந்தது எவ்வாறு, நீதிபதி அங்கு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உள்ளிட்ட பிரச்சனையை எம்பிக்கள் எழுப்பினார்கள். மாநிலங்களவையை பொறுத்தவரை அங்கு கர்நாடக மாநிலத்தில் சிறப்பு ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்பட்டது குறித்து அங்கு பாரதிய ஜனதா கட்சியினர் எழுப்பிய கேள்வியால் கூச்சல் குழப்பம் அமளி ஏற்பட்டது. இதனால் இரண்டு அவைகளும் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா.